அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, சோவர்பா இதுலலாம் எது சார் இதுக்கும் எம்பிபிஎஸ்க்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் என்ன சார்? ரெண்டுல எது சார் பெருசு? ரெண்டுல நான் எதை படிக்கலாம்? இல்லை இது எனக்கு கிடைக்கல, எனக்கு இதுதான் கிடைக்குது அப்படின்றப்போ இது எனக்கு மேன்மையாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கமெண்ட்ல நிறைய விதமான கொஸ்டின்ஸ், எந்த மெடிக்கல் டிகிரி பெஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கான ஒரு விஷயம் தான் ஒரு ஆயுஷ் டாக்டராக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னோட பேர் டாக்டர் மெரீஷ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு சித்தா ஜாயின் பண்ணலாமா, ஆயுஷில் வேறு ஏதாவது ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முதன்முறையாக பார்க்குறீங்க கண்டிப்பாக நம்ம சித்தா ஸ்காலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதன்மையாக நம்ம சேனலில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் அடுத்த வீடியோ உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ பொதுவாக இந்த எம்பிபிஎஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நமக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குங்க. அதுலேயும் பொதுவான அடிப்படையான விஷயங்கள் எப்பவுமே காமனாக தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் தான் இந்த இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். முதன்மையானது கோர்ஸ் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். சார் அப்போ அவங்க படிக்கிறது வேற, நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறது வேறையா சார் அப்படின்னு, அதாவது ஆயுர்வேதா ஆயுஷ் கோர்சஸ்ன்னு வச்சுப்போம். அதில் சித்தாவும் இன்க்ளூடட் தான், ஆயுர்வேதாவும் இன்க்ளூடட் தான். ஆயுஷ்னு ஜென்ரலாக நான் பேசுகிறேன். ஆயுஷில் அவங்க படிக்கிறதும் எம்பிபிஎஸ் படிக்கிறதும் ஒன்றான்னு கேட்டால் மேக்சிமம் ரெண்டுமே ஒன்று தாங்க. ஸோ முதன்மையானது நீங்கள் படிக்க வேண்டிய காமனான ஆயுஷில் படிக்க வேண்டிய ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். மோர் தென் 40% 40 to 50% வந்து எம்பிபிஎஸ் என்ன படிக்கிறாங்களோ அப்படியே 42 இல்லை 60% நீங்கள் மேக்ஸிமம் படிச்சிருவீங்க, ரைட்டா? பட் ப்ராக்டிஸ் அப்படின்ற விஷயம் அங்கே என்ன சொல்கிறாங்களோ, இப்போ நீங்கள் ஃபார்மகாலஜியும் படிப்பீங்க, டாக்ஸிகாலஜியும் படிப்பீங்க, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து ஆயுஷில் வந்து இருக்காது. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக என்ன சார் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால், ஆயுஷில் அது மூலிகை சார்ந்து அல்லது மினரல் சார்ந்து அதனுடைய ஃபார்மகாலஜி சார்ந்து எப்படி பேஷண்ட்ஸுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயம், அந்த ஃபார்மகாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் டிவியேட் ஆகி தனியாக போயிடும். ஈவன் தோ ஜென்ரல் ஃபார்மகாலஜி படித்தாலும் அதை தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஒரு காமனாக ஒரு டாக்டர் ஒரு கிளினிக்கில் இருக்கிறீங்க, ப்ரெஸ்கிரிப்ஷன் வருது, அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ ஒரு பேசிக்கான ஜென்ரல் ஃபார்மகாலஜி தெரியணும் இல்லையா? ஸோ அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு இருக்கும். இதே எம்டி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் ஃபார்மகாலஜி கண்டிப்பாக படிச்சுடுவீங்க. ஸோ இது பேசிக்காக எல்லாமே 60 to 70% வந்து நீங்கள் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் என்ன படிக்கிறவங்களோ அதையும் படிச்சுட்டு கூட சித்தாவும் 100% ஃபுல்லாக படிக்கணும். ஸோ ரெண்டுமே சேர்த்து படிக்கிறது தான் ஆயுஷ் கோர்ஸஸாக இருக்கும். எம்பிபிஎஸ்ல ஃபுல்லாக அவங்க மெயின் ஸ்ட்ரீமாக ஜென்ரலாக போய்கிட்டே இருப்பாங்க, டெப்த்தாக போய்கிட்டே இருப்பாங்க, பை ப்ராக்டிஸில் போய்கிட்டே இருப்பாங்க. ஆயுஷ் பொறுத்தவரை ஆயுஷ் சார்ந்த விஷயங்கள் ப்ராக்டிஸில் போய்கிட்டே இருக்கும். இவ்வளோ தான் ரெண்டுக்குள்ள கோர்ஸ் ஃபோக்கஸ். ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீட் அப்படின்றது கம்பல்சரி எசென்ஷியலுங்க. லோ ரேங்க் எடுத்தால் உடனே கிடைக்குமான்னு கேட்டால் ப்ரைவேட் காலேஜ் அது 150க்கு மேலே ப்ரைவேட் காலேஜ் போன டைம்லாம் பார்த்தீங்கன்னா 210க்கு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி அது ரொம்ப ரேர் கேஸ். எனக்கு ப்ரைவேட் காலேஜே வேண்டாம், எனக்கு எந்த காலேஜ் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். ஸோ அதனால் நீட்ன்றது கம்பல்சரி. அதன் டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் அப்படின்றது 5.5 years தான் ரெண்டு கோர்ஸுமே. 5.5 yearsல 4.5 years வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடி பீரியடாக இருக்கும். லாஸ்ட் 1 year அப்படின்றது இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக இருக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் தான் சிஆர்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இதில் ஸ்டைஃபண்ட் உண்டான்னு கேட்டால் ஸ்டைஃபண்ட் இவங்களுக்கும் உண்டு, ஆயுஷ் கோர்சஸ்க்கும் உண்டுங்க. ரெண்டுக்கும் சேமான்னு கேட்டால் கம்பல்சரி சேம் தான். இவங்களுக்கு எம்பிபிஎஸ்க்கு எப்போ ஸ்டைஃபண்ட் ஏற்றுறாங்களோ அதே சமயம் ஆயுஷ்க்கும் ஸ்டைஃபண்ட் ஏற்றிடுவாங்க. இப்போதைக்கு ஆயுஷ் ஜென்ரலாக இப்போதைக்கு 25,000 to 28,000 வரைக்கும் ஸ்டைஃபண்ட் வந்து தமிழ்நாட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. அதர் ஸ்டேட்டில் இன்னும் நிறைய குறைவான அளவில் தான் கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்டான ஸ்டைஃபண்ட் வந்து இருக்குங்க. இந்த ஸ்டைஃபண்ட் ப்ரைவேட்டில் கொடுப்பாங்களா கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கவர்மெண்ட்டில் மட்டும் தான் மேக்ஸிமம் ஸ்டைஃபண்ட் வந்து தருவாங்க. ஸோ ப்ரைவேட்டில் வந்து அந்தளவுக்கு தர்றது கிடையாது, மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% வந்து ப்ரைவேட்டில் வந்து தருவாங்க. ஆனால் ஆயுஷ் கோர்சஸில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த காலேஜ்லேயும் ஸ்டைஃபண்ட் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. பிஜி ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை எம்டி எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி போய்கிட்டே இருக்கும். நான் கிளினிக்கிலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. இதே ஆயுஷ் பொறுத்தவரை 5 ஸ்ட்ரீம்ஸ் தான் உண்டு அப்படின்னா அந்த 5க்குள்ளே தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் மேபி நீங்கள் ஃப்ளரிஷ் ஆகி எக்ஸல் ஆகி உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கோப் அப்படின்றது ரொம்ப அதிகம். சீட்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. ஏன்னா காலேஜஸ் லிமிட்டட் இல்லையா, அதனால் சீட்ஸ் லிமிட்டடாக தான் இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளினிக்கல் ஜாப்ஸும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதாவது மெடிக்கல் டிகிரிக்கான நான் கிளினிக்கல் ஜாப்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ ரெகக்னேஷன் பற்றி பார்க்குறப்போ குளோபலாக எம்பிபிஎஸ் அதாவது மெடிக்கல் டாக்டர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுங்க. பட் இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்டில் போய்ட்டு ஈவன் நீங்கள் கர்நாடகாவில் போய்ட்டு சித்தான்னு கேட்டாலே யாருக்கும் தெரியாது. ஆயுர்வேதான்னு கேட்டால் ஒரு சில நபர்களுக்கு தெரியும், ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. பொதுவாக இதை காமனாக நாட்டு மருத்துவமானு சொல்லுவாங்க, அல்லது மூலிகை மருத்துவமானு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில பிட்ஃபால்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நீங்கள் எக்ஸல் ஆகி நீங்கள் உங்கள் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வாழ்க்கை வந்து உங்களுடைய கையில் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூ இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. அதை அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே ஜாப் ஸ்கோப் அப்படின்றப்போ ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்கலாம், ரிசர்ச்சில் இருக்கலாம், அப்ராட் ஜாப்ஸ் இருக்குது எம்பிபிஎஸ் பொறுத்தவரை. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் வேலை பார்க்கலாம், நான் கிளினிக்கல் ஜாப்ஸ்னு சொல்லியிருக்கேன், அப்படி நிறையா இருக்குது. இதே சேம் அங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். பட் சேலரி பேக்கேஜில் கண்டிப்பாக காம்ப்ரமைசஸ் வந்து இருக்க தான் செய்யுங்க. ஸோ பொதுவாக ஸ்டார்டிங் சேலரி ப்ரைவேட்டில் பார்க்குறப்ப 60,000 to 1 lakh எபோவ் வந்து அவங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். இதே சித்தான்னு எடுத்திங்கன்னா ஈவன் 25,000 40,000 to 60,000 வரைக்கும் வாங்குற மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்றது பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தான் இருக்கும். ஒரு சில இடத்துல நிறைய காம்ப்ரமைசஸை உட்படுத்தி தான் இந்த சேலரியை ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே கவர்மெண்ட்டாக இருந்தால் 2 பேருக்கும் ஈக்குவல் சேலரி தான். ஸ்டார்டிங் 75,000 ஆரம்பிக்கும். அது கிராஜுவலாக ஸ்கேல் பை ஸ்கேல் ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதில் இவங்களுக்கு எப்போ ஏறினாலும் இவங்களுக்கும் ஏறும். கவர்மெண்ட் எப்போ டிஏ ஏற்றுறாங்களோ அப்பயும் இது ஏறும். அவங்களுக்கு எப்போ அலவன்சஸ் எப்போ ஏற்றுறாங்களோ அப்போது எல்லாருக்குமே ஏறிட்டே தான் இருக்கும். ஆஸ் பர் கவர்மெண்ட் ஃபேக்கல்ட்டி அப்படின்றதுனால. என்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்றப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ என்ன விஷயம்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இவங்களுக்கும் அதே ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. எந்த விதமான தடுப்புகளும் இதில் இருக்காது. தாராளமாக ஃப்ரீ டு எக்ஸல். இதே கவர்மெண்ட் ஜாபில் இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபில் பிரச்சனை கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறப்போ ப்ரைவேட் ப்ராக்டிஸ் அப்படின்றத கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது என்பிஏ நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ் அப்படின்னு ஒன்று வாங்குறாங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கலை அப்படின்னா தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபில் என்பிஏ அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ டியூட்டி டைமில் டியூட்டியில் இருக்கணும். ஆஃப்டர் நீங்கள் போய் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். அதுதான் ஆஸ் பர் த ரூல். இப்போ ரீசெண்டாக கூட நிறைய கேசஸ் வந்து பார்க்குறோம். ப்ரைவேட் கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்டுக்கு ஒரு கேஸை வந்து மூவ் பண்ணாங்க. அந்த கேஸ் வந்து வெளியே போன பிறகு அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆச்சு. பேஷண்ட்டோட லைஃபே வந்து த்ரெட்டனிங் ஆச்சு. இதனால் கவர்மெண்ட் வந்து 50 lakhs வரைக்கும் அந்த டாக்டருக்கு பெனால்ட்டி பண்ணி அவங்களோட ஜாபையும் சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வந்து இருந்தது இல்லையா? இப்படி பல்வேறு விஷயங்கள் இங்கேயும் உண்டு, இங்கேயும் உண்டு. கவர்மெண்ட் அப்படின்றப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அபைட் பண்ணி தான் நம்ம ஜாபை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதே சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றப்போ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்னு நீங்கள் டாக்டர்னு சொல்கிறீங்க, உடனே அவங்க வந்து பார்த்தா எம்பிபிஎஸ் டாக்டரானு கேட்பாங்க. புரியுது இல்லையா? இல்லை டாக்டருக்கு படிக்கிறாருன்னு சொன்னோன்னா உடனே வந்து எம்பிபிஎஸ் டாக்டரானு தான் பொதுமக்கள் மத்தியிலையோ அல்லது உங்கள் ரிலேட்டிவ் மத்தியிலையோ உடனே வந்து வரும். ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது உடனே பொதுமக்கள் மத்தியில் கொஞ்சம் கூடவே இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் இருக்கிறப்போ டாக்டருக்கு படிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் எம்பிபிஎஸ்ன்னு கேட்பாங்க. நம்ம உடனே இல்லை சித்தான்னு சொன்னோனையோ இல்லை ஆயுர்வேதான்னு சொன்னையோ ஓ சித்தாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இறங்க முகம் அப்படின்றது வந்து இருக்கும். பட் இதெல்லாம் மனசில் வச்சிருந்தோம்னா நம்ம வாழவே முடியாது. டெஃபினட்டாக உள்ளே வந்துட்டோம், ஒரு கை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி இறங்கி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை உங்கள் வசம் அப்படின்றத மறந்துடவே கூடாது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்கள கண்டிப்பாக அவங்க அந்த யாரெல்லாம் அந்த மாதிரி சொன்னாங்களோ எனக்கு கடைசியில் அவங்க தான் பேஷண்ட்டாக அமைஞ்சாங்க. ஸோ அதனால் தயவு செய்து சொல்கிறேன், அந்த டைமில் நீங்கள் எதாவது ஓவர் எக்ஸ்பிரஷனோ ஒரு சில வார்த்தைகளை விடுறதோ அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. கீப் இட் இன் சைலன்ஸ். அவ்வளோதான், சைலன்ஸோடு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு சமயம் வரும். அந்த சமயத்தில் உங்களோட எக்ஸ்பர்டைஸை காட்டுங்க அப்படின்றதுல எப்பவுமே தெளிவாக இருக்கணும். சரியா? ஸோ அதனால் ரெஸ்பெக்ட் அப்படின்றத நீங்கள் உங்களோட நம்பிக்கையை நீங்கள் தான் மக்கள் மத்தியில் உருவாக்கி உங்களோட ரெஸ்பெக்டை வந்து ஏற்ற வேண்டியது கடமையாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சொசைட்டியல் ரெக்கக்னேஷனே இப்படி தான் இருக்குது அப்படின்றதுனால தான். ஏன்னா ஓப்பனாக சொல்ல வேண்டியதில்லை, இது மாற்று கருத்துலாம் ஒன்றும் கிடையாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் ஜாப் பொறுத்தவரை கண்டிப்பாக எம்பிபிஎஸ்க்கு நிறைய ஜாப் இருக்குது. ஆயுஷ்க்கு பொறுத்தவரை ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கு அப்ராட் ஜாப்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. சித்தாக்கு அப்ராட் ஜாப்ஸ் அப்படின்றது, அதாவது அப்ராடில் போய் சித்தா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஜாப் அப்படின்றது கிடையவே கிடையாது. தயவுசெய்து அந்த மாதிரி எதுவும் அப்ராட் போய் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சித்தாவில் நினைக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காது. நம்ம ஊரில் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து வரும். பட் இன்னும் அதுக்கான ப்ராசஸ் இழுப்புறையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட், சார் டாக்டர் நான் படிச்சுட்டேன், எப்போ நான் செட்டில் ஆகுறதுன்னு கேட்டால் எம்பிபிஎஸ் படித்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 10 to 12 years ஆகும். பிஜி முடிக்கணும், யூஜி முடிக்கணும், அதன் பிறகு யூஜி அண்ட் பிஜி, அதன் பிறகு மேபி போஸ்ட் டாக்டரேட் ஏதாவது பண்ணுவாங்க, அல்லது வேறு ஏதாவது அடிஷ்னல் ஃபெலோஷிப்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி தான் ஒரு சிலவங்க செட்டில் ஆகுறாங்க. ஸோ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு உடனே கிளினிக் போடுறாங்க, அதுலேயும் ஃப்ளரிஷ் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. பட் இது ஆவரேஜாக அட்லீஸ்ட் ஒரு 10 years தான் ஆகுன்றதான் டாக்டர்ஸே சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது.
ஆயுஷ் பொறுத்தவரை 7 to 10 இயர்ஸ் ஆகுங்க. ஸோ அப்போ இது ஏன் குறையுதுன்னு கேட்டால், ஒரு சிலவங்க எம்டிலாம் படிக்க மாட்டாங்க. லிமிடெட் சீட்ஸ் இருக்கிறதுனால பிஎஸ்எம்எஸ் படித்து முடிச்சுட்டு ஃப்ளரிஷ்டாக நல்ல ஹெவியான ரோரிங் ப்ராக்டிஸ்லேயே இருப்பாங்க. மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால தான் 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 5 இயர்ஸில் 5.5 இயர்ஸில் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் ப்ராக்டிஸ் போட்டு ஃப்ளரிஷ் ஆகிறது அந்த 2 இயர்ஸ் எடுத்துக்கும். அதனால தான் 7 to 10 இயர்ஸ் அப்படின்றது ஆவரேஜ் கொடுத்துருக்குங்க. ஸோ இதுதான் மேஜராக ஆயுஷ்க்கும் எம்பிபிஎஸ்க்கும் உள்ள மேஜரான விஷயம். இதே சித்தாக்கும் எம்பிபிஎஸ்க்கும் உள்ள மேஜரான விஷயமும் இதுதாங்க. இதே எம்பிபிஎஸ், அதாவது ஆயுஷை விட எம்பிபிஎஸ் ஏன் வந்து ஒரு சிலவங்க கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சேலரி வைஸ் கொஞ்சம் கூட இருக்கும் ப்ரைவேட்டில் நீங்கள் வேலை பார்த்தாலும். அதே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. இங்கே படிக்கலாம், அப்ராடில் படிக்கலாம், யுஎஸ்எம்எல் எழுதலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு க்ரீன் கார்டு வாங்கக்கூடிய ஆளுகளை நிறைய வந்து பார்த்துருக்கோம். ஹையர் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுலேயும் ஒரு சில ஏரியாலாம் ஒரு சில கிரிட்டிக்கல் மெடிசன்ஸோ அல்லது எமர்ஜென்சி கேரோ அல்லது கார்டியாக் கேரோ இந்த மாதிரி ஒரு சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா டயபெட்டாலஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவாக போஸ்ட் கிராஜுவேட்டில் ஆகிடுச்சு. ஈவன் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் டயபெட்டாலஜி படிச்சுட்டே நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கா, தப்பு இல்லை. ஐ மீன் க்ரோவிங் டிமாண்டை வந்து நான் சொல்கிறேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது டஃபர் காம்படிஷன்ஸாக இருக்கும், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர் ஜேர்னி செட்டில் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து எடுத்துக்கும். பிஜி அப்படின்றது நிறைய மேண்டேட்டரி அப்படின்றது தான் டாக்டர் மத்தியில் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆயுஷ் ஏன் வந்து இதை விட இது பெட்டர்னு கேட்டால், இயர்லியாக உங்களுக்கு வந்து லோவஸ்ட் கொஞ்சம் நீட் மார்க் குறைஞ்சாலே உங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். அப்புறம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரலான ஹோலிஸ்டிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சை பேஷண்ட் மத்தியில் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லா வழிவகுக்குங்க. ஸ்ட்ரெஸ் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. நல்லா ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணலாம், பீஸ்ஃபுல்லாக கற்றுக்கலாம், பீஸ்ஃபுல்லாக பேஷண்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட் பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு பேஷண்ட்டை வந்து பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணியோ அல்லது பேஷண்ட்டை பேசக்கூடிய டைம் அப்படின்றது ரொம்பவே நல்லா கிடைக்கும். எந்த சமயத்தில் பேஷண்ட்டை அதிகமாக பேசுகிறோமோ அந்த இடத்துல பேஷண்ட்டோட அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியை நம்ம ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணிக்க முடியும். அவங்களோட மைண்ட் பாடி மெடிசன் அப்படின்ற விஷயத்த ஈஸியாக அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு ஃபெமிலியல் டாக்டராக, ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியனாக நீங்கள் கண்டிப்பாக மாறுறதுக்கு எல்லாவதிய வாய்ப்பையும் ஆயுஷ் உருவாக்கி தரும் அப்படின்றத மறந்துட வேண்டாம். ஈவன் அவ்வளோப்பதில் அந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இன் லீஸ்ட் கேசஸ் ஒரு சிலது அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் பேஷண்ட் சொல்லுவாங்க, பேசவே மாட்டேன்றாங்க டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது தப்பு இல்லை. அவங்களோட பிஸி ஷெடியூலில் அவங்க அடுத்தடுத்த கேஸ் இருந்துகிட்டே இருக்குது, டோக்கனை போட்டு அடுத்து காலிங் அடிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்ம. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி பொறுத்தவரை நமக்கு லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. பே ஸ்கேல்ன்றது ப்ரைவேட்டில் கொஞ்சம் குறைவாக இருக்குது, கவர்மெண்ட்டில் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு நமக்கு ஒன்று தான். கொஞ்சம் ரெகக்னேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் நீ ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிட்டனா நீ தான் அந்த இடத்துல ராஜா அப்படின்றத மறந்துடவே கூடாது. செல்ஃப் ப்ராக்டிஸ் அப்படின்றது பொன் முட்டையிடும் கோழி அல்லது வாத்து அப்படின்னு சொல்லலாம். அப்படியே தங்க முட்டையாக நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம், புரியுதா? ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி அந்த இடத்துல நிலைநிறுத்தி நின்னீங்கன்னா இவ்வளோ தான் விஷயம். ஸோ எம்பிபிஎஸ் பொறுத்தவரை குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹையஸ்ட் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்குங்க. ஸோ இது ஆயுஷ் பொறுத்தவரை நீங்கள் ஸ்கோரிங் இருக்கணும், முதல் மாதிரிலாம் கிடையாது. இப்போ அந்தளவுக்கு ரொம்ப இது அதிகமாக வந்துருச்சு. நல்ல ஒரு ஹோலிஸ்டிக்கான இதை பண்ணலாம், செல்ஃப் பிஸ்னஸை நல்லாவே ஃப்ளரிஷ் பண்ணலாம். இந்த விஷயம் தான் ரெண்டுக்கும் உள்ளது மேஜரானது. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.